ஸோ நம்ம நீங்கள் சூப்பரான ஒரு மீன் குழம்பு வைக்க போகிறேன். ஸோ அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் சொல்லி பார்த்துங்க. இப்போ நான் ஒரு 3 வரமிளகா போட்டிருக்கேன், ட்ரை சில்லி. ஸோ 3 இது போட்டிருக்கேன். அடுத்தது இது என்ன பண்ணுற மட்டும் பாருங்கள். ஸோ இது வந்து வெந்தயம் 1 கிராம் போட்டுங்க, ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம், கசக்கும். ஸோ இது ஒரு இதே மாதிரி பெப்பரு ஒரு 1/2 கிராம் போட்டுங்க, ரொம்ப தேவைண்டா, ஏன்னா அதுலேயும் போடணும். ஸோ சோம்பு போட்டுங்க, சோம்பு அதே மாதிரி ஒரு 1 கிராம் 1/2 கிராம் அந்த மாதிரி போட்டுங்க, சாலத்து வந்தாப்பில் போட்டுங்க. ஜீரகம் அதே மாதிரி போட்டுங்க, ஜீரகம் ஒரு 1 கிராம் போட்டுங்க. ஸோ எல்லாமே ஒவ்வொரு கிராம் போட்டுங்க, பிரச்சனை இல்லை. உங்களுக்கு குழம்பு ஜாஸ்தியாக வைக்கணும்னா நம்ம இதோட பூண்டு முன்னும். இப்போ இது கொஞ்சம் லைட்டாக வதக்கணும், ரொம்ப வதக்கிடக்கூடாது, கசப்பு தன்மை வந்துடும். இப்போ இது கடுகு மஸ்டர்டு ஒரு 1/2 கிராம் போட்டுங்க, 1 கிராம் 1/2 கிராம் இந்த மாதிரி போட்டுங்க. உங்களுக்கு மசாலா ஜாஸ்தியாக வேணும்னா கொஞ்சம் எல்லாமே 1 கிராம் போட்டுங்க. நான் 1/2 கிராம் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து இப்போ கொஞ்சம் லைட்டாக அப்படியே பொன்னிறமாக வதக்கணும் அப்படியே. அதே மாதிரி என்னோட சேனல் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்ன வீடியோ பற்றி எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுங்க. ஓகே நண்பா, ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ரெடி ஆகிடுச்சு. ஸோ இன்னும் அடுத்தது இது என்ன பண்ணுறேன்னு சொல்லி பாருங்கள் நெக்ஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி பொன்னமாக வச்சுங்க. ஸோ போதும், வைக்கியாச்சு. ரொம்ப பண்ண சூடாகட்டும். இப்போது வெங்காயத்தை போட்டுறோம் தான் சூடாக போட்டுறோம். இது பொண்ணாக மாற்றியாச்சு. இப்போ இது வந்து மிக்சியில் கூட நீங்கள் இதை அடிச்சிக்கலாம். மிக்சியில் கூட அடிக்கணும்னு அடிச்சுங்க, இல்லாட்டி நான் கிளாஸில் அடிக்கிறேன், கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் இடித்து பண்ண போகிறேன், ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடுவோம். ஸோ இப்போது வந்து ஏற்றியாச்சு. ஸோ மஸ்டர்ட் ஆயில் போட்டுக்கிறேன், ஒரு 10 ml 5 ml அந்த மாதிரி போட்டுங்க. ஸோ இது வந்து நான் மஸ்டர்ட் ஆயில் ஒரு 5 ml போட்டுக்கிறேன். சன்ஃப்ளவர் ஆயில் அது ஒரு 5 கிராம் போட்டுக்கிறேன், 5 ml. ஸோ கொஞ்சம் சூடாகட்டும். நான் கருவேப்பிலை போட்டுறேன். கருவேப்பிலை இப்போயே போட்டால் தான் எண்ணெய் கொஞ்சம் சூடாச்சுன்னா தெரிக்கும். ஸோ இப்போயே போட்டுறேன், ட்ரை பண்ணிவிட்டு தெரிக்காது. தெரிக்குது. கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம், அப்படியே சாப்பிட வெங்காயம் 2 வெங்காயம் போட்டுருக்கேன். தெரிக்குது, அதுதான் பக்கத்தில் எங்கேயும் நின்றுக்குதேன், ஓவராக தெரிக்க ஆரம்பிக்குது. கருவேப்பிலை மட்டும் போடும்போது தெரிக்காமல் பார்த்துங்க, மேலே பட்டுச்சுன்னா. நான் அனுபவப்பட்டிருக்கேன். அதுதான் வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயம் போட்டாச்சு. இதோடு சேர்த்து இதெல்லாம் போட்டுடலாம். பெப்பர் போட்டுக்கலாம், சோம்பு ஜீரகம் எல்லாத்தையும் போட்டுடலாம். ஒவ்வொரு கிராம் இல்லாட்டி 1/2 கிராம் போட்டுருந்தேன், ரொம்ப தேவையில்லை, ஏன்னா ஏற்கனவே மசாலா போடுறேன். இது சோம்பு மட்டும் 1 கிராம் போட்டுங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றது. ஸோ இதில் மஸ்டர்ட் போட்டுக்கிறேன், கடுகு உளுந்து 2 சேர்த்துருக்கு, கொஞ்சமாக போட்டுக்கிறேன், ரொம்ப தேவையில்லை. ஸோ வெந்தயம் கொஞ்சம் போட்டுங்க, நல்லாயிருக்கும், ஒரு 1/2 கிராம் போட்டுங்க. மீன் குழம்புக்கு எப்பயுமே வெங்காயம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஜீரகம் 1 கிராம் போட்டுங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஸோ புளி வச்சுருக்கிறோம், புளி கொஞ்சம் ஊற போட்டுக்கலாம். புளி ஒரு 5 கிராம் இல்லை 10 கிராம் அந்த மாதிரி போட்டுங்க. உப்பு போட்டுக்கிறேன், அதில் தேவையான உப்பு போட்டுங்க. போட்டேன். உப்பு போட்டாச்சு. இந்த இது நான் இடிச்சுக்கிறேன், இப்போ இதில் போட்டு இடிச்சிடுவேன். சொல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு. ஸோ நல்லா இதாகிடுச்சு. இப்போ வரமிளகும் இதை உடச்சி போட்டுடுறேன். வரமிளகா போட்டாச்சு. இப்போ இந்த மசாலா மிக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இந்த மசாலா
கிளாஸில் அடிச்சிட்டேன் பார்த்தீங்களா. ஸோ இதை போட்டுடலாம். இந்த எண்ணெயில் கொஞ்சம் எண்ணெயில் நல்லா இதாகட்டும், ஃப்ரை ஆகட்டும். கொஞ்சம் இடித்து போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட் வரும் மிக்ஸியோட. ஸோ கொஞ்சம் டொமேட்டோ பேஸ்ட் போட்டுக்கிறேன், ஒரு தக்காளி போட்டுங்க. பேஸ்ட்டு போட்டால் தான் மீன் குழம்பு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். மஞ்சள் தூள் போட்டுங்க. நம்ம இப்போ கறி போட்டு போட்டுக்கலாம். கறி போட்டு சும்மா ஒரு 3 கிராம் போட்டுங்க, ஜாஸ்தி தேவையில்லை. ஸோ மிளகாத்தூள் ஒரு 3 கிராம் போட்டுங்க, ஜாஸ்தி தேவையில்லை. நான் இந்த இதை போட்டு அரைச்சி போட்டுக்கிறேன். ஸோ இது கொஞ்சம் நல்லா இதாகட்டும், ஃப்ரை ஆகட்டும். ஒரு 5 நிமிஷத்தில் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் புளியை அரைச்சிட்டு வந்தோம். ஸோ நம்ம இந்த புளியை போட்டுடலாம். நல்லா இதாகிடுச்சு மசாலா, புளி போட்டாச்சு. ஸோ இது நல்லா புளி கொஞ்சம் நல்லா இறங்கட்டும். அதுக்கப்புறம் தேங்காய் இருந்தால் தேங்காய் போட்டுங்க. நான் இப்போ இதில் வந்து கடலை போட போகிறேன். கடலை அரைச்சி ஒரு 5 கிராம், சூப்பராக இருக்கும், அதுவும் டேஸ்ட் செம்மையாக இருக்கும். இப்போ இதில் வந்து ஒரு 5 கிராம் கடலை போட்டு பேஸ்ட் பண்ணி சூப்பராக சாப்பிடலாம். நம்ம தண்ணி கொஞ்சம் ஊற்றிங்க, உங்களுக்கு கொஞ்சம் சாதம் வேணும்னா நல்லா அடிச்சிடும். தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றிக்கலாம், பிரச்சனை இல்லை, நல்லா அடிச்சிடும் அது. ஸோ இது மிக்ஸியில் அடிச்சிடணும் தான் பேஸ்ட்டாக. இந்த மாதிரி நல்லா ஜூஸ் மாதிரி அடிச்சிருங்க, அதை மிக்ஸ் பண்ணிடணும் தான். ஸோ புளியெல்லாம் போட்டு செம்மையாக போட்டாச்சு. ஸோ இப்போ அடிச்சது பேஸ்ட்டை போட்டுடலாம். கடலை பேஸ்ட்டு இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி ஊற்றிடலாம், இன்னும் எதுவுமே வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ நல்லா பேஸ்ட் பண்ணி பால் மாதிரி ஊற்றிட்டேன். சூப்பராக இருக்கும், சாப்பிட்றது அருமையாக இருக்கும். இந்த நல்லா ஒரு 2-3 கொதி வந்துச்சுன்னா மீனை போட்டுறாங்க தான். இப்போ உப்பு இருக்கா பார்த்துங்க. கொஞ்சம் கம்மியாக இருக்குது, உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உப்பு போட்டாச்சு, அவ்வளோதான், மூடி போட்டுடலாம். கொதி வந்தோன்னே மீன் ஆட் பண்ணிக்கலாம் தான். அயிலை மீன் குழம்பு இன்றைக்கி செம்மையாக பண்ணி செம்மையாக சாப்பிட்றோம். ஸோ நல்லா கொதிச்சிடுச்சு. ஸோ இப்போ மீன் ஆட் பண்ணிடுறோம் தான், அப்படியே போட்டுறாங்க மீனை. ரொம்பவே நம்ம இதை போட்டுடுறோம். மீன் அப்படியே ஒன்றா அப்படியே போடலாம். அப்படியே போட்டு கிண்டிங்கன்னா உடஞ்சிரும். ஸோ ஒன்றா ஒட்டிடும். அப்படியே லைட்டாக கிண்டு கொண்டு விட்டுலாம். ஸோ அவ்வளோதான், ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். ரெடி, மூடியாக போட்டுடலாம். உப்புலாம் கரெக்டாக இருக்கும். உப்பு கொஞ்சம் போட்டேன் நான் இடையில. 15 to 10 மினிட்ஸ்லேருந்து 15 மினிட்ஸ் குக் ஆயிரும். கொஞ்சம் ஸ்லோவாக வச்சிடலாம். ரொம்ப வெந்து வச்சுன்னா மீன்லாம் உடஞ்சிடும். ஸோ அப்போ நல்லா குக் ஆகிடுச்சா பார்க்கலாம்பா. சூப்பராக ஆகிடுச்சு கூட, வேறு லெவலாக இருக்குது. அதுதான் ஸோ உப்பு இருக்கா பார்த்துக்கிறேன். இதுலேயும் உப்பு கரெக்டாக இருக்குது. ஸோ ரெடி ஆகிடுச்சு மீன் குழம்பு. ஆஃப் பண்ணிடலாம் தான். மீன் குழம்பு ரெடி பாருங்க, டாசமாக இருக்குது. ஸோ மீன் குழம்பு போட்டுக்கிறோம். இந்த உருளைக்கிழங்கு மசாலா மாதிரி பண்ணி இது ஒரு நாள் போடுறோம் வீடியோ, இது எப்படி பண்ணணும்னு சொல்லி. ஸோ இப்போ மீன் பாருங்கள், அவ்வளோவா இருக்குது அயிலை மீன். ஸோ நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. வாங்க எல்லாமே சாப்பிட்ருக்கு. ஸோ அருமையாக இருக்கும்போது இதே மாதிரி சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும். இந்த பெப்பர்லாம் மசாலா இறங்கி. ஸோ உப்பு மட்டும் கொஞ்சம் லைட்டாக கம்மியாகிடுச்சு அதனால். ஸோ அதை நீங்கள் கரெக்ட் பண்ணிங்க. ஓகே நண்பா, அதே மாதிரி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
என்னோடய வீடியோ பற்றி டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுங்க. ஓகே நண்பா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஜெசாக்கல்லா.